அதாவது இந்த அபூர்வ கலை, இந்த அபூர்வ கலை வந்து சாகா கலைன்னு சொல்லுவாங்க. சித்தருங்க வந்து சாகா கலை அப்படின்னு 18 சித்தருங்களும் சாகா கலையை முடிச்சவங்க தான். இப்போ இந்த நான் சொல்ற அந்த ரகசியமான இடன் சீக்ரெட் பொருள், காத்துல பிரபஞ்சத்துல எங்குமே கலந்து இருக்கிற அந்த பொருள், ஆற்றல் மிக்க ஒரு பொருள், சுய அறிவுள்ள பொருள், அது அபார அறிவு உள்ள பொருள், அறிவு சார்ந்த பொருள். அது அந்த அறிவு சார்ந்த பொருளா இருக்கிறதால தான் எங்க ஒரு உடம்புல போறோ அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி தன் அறிவை உட்படுத்திக்குது. இப்ப எல்லா அறிவுமே அந்த பிரபஞ்ச வெளியில அதுக்கு உண்டு. இறைவன் அறிவுமயமானவன்ட்டு நிறைய பேர் ஞானிங்க சொல்றதுனால்தான் அறிவை கொண்டுதான் நம்ம எல்லாம் வேலை செய்யறோம். பேசுறதாகட்டும், நடக்கிறதாகட்டும், வேலை செய்யறது எல்லாமே அறிவு தான் நமக்கு வேலை செய்யுது. அறிவை கொண்டுதான் வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த மையம், ஆற்றல் மையம் முழுக்க முழுக்க அறிவு சார்ந்தது. இந்த பிரபஞ்சம் எப்போ அழியும்னு கூட அறிவு அதுகிட்ட இருக்குது. யாருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது, எப்படி வாழ போறான், அது அவன்கிட்ட வந்து சேர்ந்த உடனே அவருடைய ஆற்றல் அறிவு மையம் அவனை அதுக்கேற்ற மாதிரி தான் வழி நடத்துறது. அதான் சொல்லுவாங்க 3 கோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானமய, அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோர்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ன்றாங்க. இந்த 3 மையம் முதல்ல சொன்னது உடல் சார்ந்தது. விஞ்ஞானமய கோஷமோ ஆனந்தமய கோஷமோ அந்த அகர பொருளை சார்ந்தது. எங்கெல்லாம் ஒருத்தர் சிந்திக்கிறானோ அது அவனுக்கு வேலை செய்யும். அறிவு மையத்தில் எப்பெல்லாம் சிந்திக்கிறானோ அப்போ அவன் உடல் சார்ந்த விஷயத்துல இருந்து அறிவு சார்ந்த விஷயத்துக்கு போயிடுவான். அறிவு சார்ந்த விஷயத்துக்கு எப்போ போறானோ அதுகிட்ட இருக்கிற அறிவை அவனுக்கு கொடுத்து உதவி செய்ய அந்த ரகசியமான பொருள் ரெடியா இருக்குது. அதான் இறைவன். அதுக்கு தெரியும் அவன் என்ன செய்யறான். அது ஏற்கனவே அதுகிட்ட ஸ்டோரேஜ் இருக்குது. இவன் என்ன சிந்திக்கிறத விட அட்வான்ஸ் ஸ்டோரேஜ் அதுகிட்ட இருக்குது. மொல்ல அது விஷயமான ரகசியங்களை சொல்லி கொடுப்பான். இப்ப நான் அறிவு சார்ந்த மையம் விஞ்ஞானமய கோஷமா இருக்கிறதால விஞ்ஞானமய கோஷத்துல ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அறிவுமயமா ஆயிடுவான். எப்போ அறிவு சிந்திக்கிறானோ மனம் அவனுக்கு வேலை செய்யாது. ஏன் மனம் வேலை செய்யாதுன்னா மனம் உடல் சார்ந்த விஷயமா இருக்குது. அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம் உடல் சார்ந்த விஷயமா இருக்குது. உடல் சார்ந்த விஷயம் மனோன்மய உடல் சார்ந்த விஷயமா இருக்கிறதால மனம் எப்பவுமே உடல் சார்ந்த விஷயத்தோட இணைஞ்சிருக்கும். உடல் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா எதெல்லாம் இவன் சமுதாயத்துல பார்த்தானோ, வாழ்நாள் எதெல்லாம் அனுபவிச்சானோ, எதெல்லாம் படிச்சானோ திருப்பி திருப்பி அதே தான் ஸ்டோரேஜா கொடுக்கும். இவனை சிந்திக்கிறதுக்கு விடாது. சிந்திக்கிறது கொஞ்சம் தான் சிந்திப்பான். இதை படிக்கும்போது கூட என்ன சிந்திக்கிறான், மனப்பாடம் பண்ணா போதும், பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா போதும், அந்த ஆங்கில தான் படிக்கிறானே தவிர அறிவை வளர்த்துக்கணும்னு எவனும் படிக்கிறது இல்லை. அந்த கணக்கு சூத்திரம்லாம் எத்தனை பேர் சொல்லுவான். இப்போ காலேஜ் விட்டு வெளியே வந்தோட சூத்திரம் யாருன்னா சொல்லுவான், சொல்ல மாட்டான். அது மனப்பாடம் ஸ்டோரேஜ். அது மனம் சார்ந்த விஷயம். அது அதனால மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும், பரீட்சை நேரத்தில் அந்த மனப்பாடத்தை எழுதிட்டா மார்க். இது ஒரு படிப்பா? இது கல்வி ஆகாது. கல்வினா அறிவு சார்ந்த கல்வியா இருக்கணும். இவன் படிச்சத அறிவு மூலியமா சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய அனுபவத்துக்குள்ள கொண்டாடுவன் தான் சரியான கல்வி இருக்கும். சில சயின்டிஸ்டுங்க இதுல வராங்க, அவங்களுக்கு கூட சில மையம் தான் வேலை செய்யுமே தவிர மற்ற மையங்க வேலை செய்யாது. அப்படி சிந்திச்சுதான் விஞ்ஞானம் இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்குது. இருந்தாலும் விஞ்ஞானம் இந்த அளவுக்கு முன்னேறுகிறது அப்படின்னு சொன்னோம்னா விஞ்ஞானிங்க தானே காரணமா இருக்கிறாங்க. எந்த பொருளா இருந்தாலும் யாரோ ஒரு நபர் மனிதன் தானே கண்டுபிடிக்கிறான். அப்போ இவன் விஞ்ஞானமய கோஷத்துல இருப்பான். அவனுக்கு பசி, தூக்கம், தாகம் எதுவுமே இருக்காது. அவன் அது சார்ந்த விஷயத்த உள்ள இருக்கிற மையம் அவனை தூண்டி அது இன்னும் வெற்றி அடையத்துக்கு வேண்டான வசதி வாய்ப்புகளை செய்யும். இப்படி மனிதன் சிந்திக்கணும். சிந்திக்கிறது தான் மனிதன். சிந்திக்கணும்னு சொன்னா இருக்கிறதே சிந்திக்க தேவையில்ல. ஒரு கம்ப்யூட்டர் கத்துக்கினா போதும், அது எப்படி இயக்குனா போதும், அதுக்கு உண்டான கல்வி கட்ட அந்த வேலை செஞ்சிருவான். இப்போ அனிமேஷன் படிச்சா அனிமேஷன் பண்ணுவான், அப்புறம் டாடா படிச்சவன் டாடா செய்வான். அப்படி யாரெல்லாம் கணக்கு படிக்கிறான், சயின்ஸ் படிக்கிறான், அதை செய்வான். இப்படிதான் அது கூட அறிவு சார்ந்த விஷயமா படிக்கும்போது தான் எடுக்கிறானே தவிர மறுபடியும் கத்துக்கிட்டே திருப்பி செய்ய வேண்டியதுதான். ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு என்ன பெரிய அறிவு சார்ந்த விஷயம் வேணும்? சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா போதும் இல்ல, ஒரு 2 வீலர்ஸ் ஓட்டிடலாம் இல்ல. அப்ப சைக்கிள் ஓட்டும் போது ஒரு பேலன்ஸ் கத்துக்கணும் இல்லையா? அதுதான் அறிவு சார்ந்த மையம். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. சைக்கிள் ஓட்டுற அத்தனை பேர் அது என்ன பேலன்ஸ்னா யாரா சொல்லுவானா? சொல்ல முடியாது தானே. அதான் விஞ்ஞானமய கோஷம்.
டூ வீலர்ஸ் எப்படி ஓட்டுற 2 சக்கர வாகனத்தை யாராவது சொல்லுவானா? அவன்கிட்ட இருக்குது, வெளியே சொல்ல முடியுமா? எங்கெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தை எதுக்குறியோ அந்த ஸ்டோரேஜ் நீ வெளியே எடுத்து சொல்ல முடியாது. அது மனம் சார்ந்த விஷயம் கிடையாது. அது மனம் சார்ந்த விஷயத்தை மறுபடியும் ஸ்டோரேஜ் எடுத்து நிரூபிக்கலாம். மனம் சாராத விஷயத்தை ஸ்டோரேஜ எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா அது நிகழ்காலத்துல மட்டுமே வேலை செய்யும். ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஒரு நபர் அது நிகழ்காலத்துல மட்டுமே வேலை செய்யும். வண்டி ஓட்டும் போது மட்டும்தான் வேலை செய்யும். வண்டி விட்டு இறங்கிட்டானா அது வேலை செய்யாது. ஒரு வேலை ஒரு ஆள் கத்துக்கிட்டு இருக்கிறான்னா அதை செய்யும் போது நிகழ்காலத்துல தான் அது செய்யுமே தவிர அது முடிச்சாருன்னா அது செய்யாது. அப்படின்னா நிகழ்காலத்துல இயங்குறது அறிவு சார்ந்த விஷயம் மொத்தமே நிகழ்காலத்துல தான் இயங்கும். ஒரு வேலையை தொடர்ந்து ஒருத்தர் செய்யறான்னு சொன்னா அந்தந்த ஸ்டோரேஜ் நிகழ்காலத்துல இயக்கம் இருந்தால் தானே அந்த வேலை செய்ய முடியும். ஒரு ரைட்டரு கதை எழுதுறாரு சொன்னா நிகழ்காலத்துல ஒரு அறிவு இறங்க தானே வேலை செய்ய முடியும். அவர் எழுதி முடிச்ச நிகழ்காலத்துல எங்க வேலை இருந்தாங்க? வேலை இருக்குதா? இல்லை. அப்படின்னா எந்தெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்திலோ அறிவு சார்ந்த விஷயத்துல இருக்கிறீங்களோ அதை திருப்பி நீங்க எடுக்கும்போது நிகழ்காலத்துல தான் இருப்பீங்க. அது இறந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ இருக்காது. அப்படின்னா மனம் இல்லாத இடத்துல இருக்கிறோம்னா அறிவு சார்ந்து இருக்கணும். அதான் ஞானி சொல்றாங்க நிகழ்காலத்திலேயே இரு, மனம் நின்றுறாங்க. நிகழ்காலத்துல தான் விஞ்ஞானமய கோஷம் இருக்கணும். அறிவு சார்ந்த விஷயத்துல இருக்கும்போது தான் மனம் நிற்கும். ஏன்னா அது உடல் சார்ந்த விஷயம் இல்லை. அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயம்னு சொன்னோம்னா அது இந்த ரசவாதம் தான். அந்த ரகசியமா இருக்கிற அந்த ரசவாதம் தான் மனிதனுக்குள்ள அவனுக்கு வேண்டிய ஆற்றல் மையத்தை இறக்கி அதுக்கு உண்டான வெற்றி அடைய செய்யும். தொடர்ந்து ஒண்ணுத்திலேயே ஈடுபாடு இருக்கிறான். அதை மேலே மேலே தன்னோட அறிவை அவனுக்கு கொடுத்து அந்த கலையில வெற்றி அடைய செய்யும். இப்படி ஒரு கலை தான் அது. அது நம்ம பார்க்குற பொருளாக தான் இருக்குது. இப்போ நான் இந்த பொருளை சிந்திச்சோம், இப்படி இருக்குதே, மனிதன் மலையிறந்து சாவரானே படிக்கும்போது சித்தர்களுடைய புக்கள் நூலெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதான் சாவா கலையை பற்றி சொல்றாங்களே தவிர ரகசியமா சொல்றாங்க, எல்லாமே மறைப்பொருளை தான் இருக்குது. அப்பு, நீர், அமுரி, நாதம், விந்து அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த பேசிக் பொருளை யாருன்னா சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அது தீயர் கையில வந்துச்சுன்னு சொன்னா அது தீய சக்திங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஏன்னா அதுல இருக்கிற ஆற்றல் சொல்லவுன்னா ஆற்றல் இருக்கு. மனிதன் தெய்வமா ஆகக்கூடிய ஆற்றல் அதுகிட்ட இருக்குது. அப்படின்னா இந்த ரகசிய பொருள் என்னன்னு ஆராய்ச்சியில இறங்கி 5 வருட காலம் அதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. மறுபடியும் அதை எடுத்த பிறகு இது எப்படி செய்பாகம் கை பாகம்லாம் எப்படி செய்யறது, அந்த ப்ராசஸ் மொத்தம் 12 சாவி இருக்குது. 12 சாவி முக்கியமான சாவிங்க. ஆனா மறைப்பொருளா சாவிங்க எத்தனை சாவி இருக்குதுன்னு தெரியாது. அது அனுபவ ரீதியா போனாதான் பண்ண முடியும். இதுக்கு குருநாதரோ யாரோ இருக்க முடியாது. அப்படி இந்த கலைக்கு யாராவது வராங்கன்னு சொன்னாக்கா அவங்க மெடிடேஷன் நபரா இருக்கணும். தியானம் பண்ணி தியான கலையில உணர்ந்தவங்களா இருக்கணும். இந்த அட்டாக யோகம் பயின்று இருக்கணும். பழஞ்சொல்லி அட்டாக யோகன்றத அந்த பயிற்சியில இருந்து இருக்கணும். மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணாதவங்களுக்கு இந்த கலை வரவே வராது. ஏன்னா தியானன்றது அறிவு சார்ந்த விஷயம், விஞ்ஞானமய கோஷத்து போகக்கூடிய விஷயம். ஞானன்றது ஏதோ ஒரு தேடுதல். அந்த தேடுதல் அறிவு சார்ந்த விஷயம். அந்த அறிவு சார்ந்த விஷயம் விஞ்ஞானமய கோஷத்துல இருப்பான் அந்த ஆளு. அப்போ அந்த சம்பந்தமான விஷயங்களை அவனை தூக்கி விடும். மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அனுபவம் சொல்லுன்னா இதுவரையில யாராலும் சொல்ல முடியாது. அவங்க சொல்றதெல்லாம் வார்த்தை ஜாலமா தான் இருக்குமே தவிர அதை அனுபவிக்கிறவங்க தான் அது என்னன்றத புரியும். அப்படிதான் அது. அப்படின்னா இயற்கை மனிதனுக்கிட்ட அது இல்லாத மனிதன் ஒருத்தம் கூட இல்லை. அதை யூஸ் பண்ண அதை உபயோகிக்க மாட்டான்னு உபயோகிப்பது இல்லைன்னு தான் உண்மையை தவிர அது இல்லாம ஒருத்தர் கூட இல்லை. பிரபஞ்சத்துல இல்லாத ரகசியம் இல்லை. எல்லா அறிவுமே எங்க இருக்குது? பிரபஞ்சத்துல தான் இருக்குது. அங்க அதுக்குண்டான அத்தனை ஆற்றல் மையம் இருக்குது. அந்த சீக்கிரட்டான விஷயம் அந்த எனர்ஜி மையம் தான் பிரபஞ்சத்துல அந்த ஆற்றல் மையத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அது ஒளி ரூபத்துல தான் இருக்குது. அந்த அறிவு மையம் எப்படி இருக்குது? ஒளியா தான் இருக்குது. எங்க உருவம் இருக்குதோ அங்க ஒளி இருந்தே தீரும், சப்தம் இருந்தே தீரும், சவுண்ட் இருந்தே தீரும். எந்த பொருள்லாம் உருவமா இருக்குதோ அந்த பொருளை கீழே போட்டாலும் சரி, அதை தட்டாலும் சரி, அதுக்கு உண்டான சப்தம் வருது இல்லையா? அப்போ சப்தத்தை யார் அதுக்குள்ள வைக்கிறாங்க? இல்ல, அந்த பொருள் தான் ஒளி வடிவமா இருக்கிற உருவ வடிவமா இருக்கிறதுல
சப்த வடிவமாகவும் நாத வடிவத்தில் அது உள்ள போய் இருக்கும். அப்படின்னா அது எப்பேற்பட்ட அறிவா இருக்கும்? ஒரு கர்நாடக கிளாஸ் இங்கே ஒடிச்சாலும் அதே சப்தம் தான் வரும், அமெரிக்காவில் ஒடிச்சாலும் என்ன சப்தம் வரும்? அதே சப்தம் தான் வரும். அப்படின்னா இந்த ரகசியத்தை யார் வச்சுது? ஒரு இலையோட சலசலப்பு ஒரு சப்தம் கேட்கும், ஒரு காயத்தோட சலசலப்பு சப்த வீணை தபேலா இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க, ஒவ்வொரு மனிதனுடைய குரல் பேச்சு அமைப்பு, இது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். இது யாரால படைக்க முடியாது. இந்த சப்தத்தை எந்த சாப்ட்வேர்ல உள்ள வைக்கிறாங்க? அப்படி இல்லை, அந்த அறிவு சார்ந்த மையம் எங்க தன் உடலை எடுக்குதோ அங்க தன்னுடைய சப்தத்தை இயற்கையிலேயே உள்ள வச்சிருக்கும். அப்படின்னா ஒளி தான் உலகத்தை ஆளுது. எங்க ஒளி இருக்குதோ அங்க ஒளி இருந்தே தீரும். அப்படி ஒளி பொருள் சார்ந்த அறிவா தான் இருக்கும். எங்க பொருள் இருக்கோ அங்க ஒளி இருக்கும். அது உள்ள இருக்கிற ஒளி மூலியமா தான் அது தன்னை பிரகாசிக்கும். அந்த ஒளி சூரியனுடைய வெளிப்படும் போது தன்னுடைய உடலை வெளிப்படுத்தி காட்டும். இந்த உள்ள இருக்கிற ஒளியும் வெளியே இருக்கிற பிரபஞ்ச சூரிய ஒளியும் இணையும் போது ஒரு பொருள் அடுத்த கண்ணுக்கு தெரியும். மனிதன் தான் இல்ல, ஒரு சாதாரண ஒரு பேப்பர் கூட சரி, ஒரு குச்சி கூட சரி, ஒரு புழு கூட சரி, அது உள்ள இருக்கிற ஒளி மையத்தால தான் வெளியே இருக்கிற ஒளி மையத்தோடு இணையும் போது தன்னுடைய உருவத்தை காட்டும். அப்படின்னா உள்ள இருக்கிற ஒளி மையம் அறிவாற்றல் சம்பந்தமான ஒளி மையம் உள்ள இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பொருளை பார்க்க முடியாது. இப்ப சூரிய ஒளி இல்ல, ஒரு இருட்டு ரூம்ல இருந்து அறையில இருந்தீங்கன்னு சொன்னா உங்க உருவத்தையே உங்களை பார்க்க முடியல. அப்போ வெளி ஒளி இல்லை, அதனால உங்க உருவத்தை பார்க்க முடியல. ஆனா உள்ள இருக்கிற ஒளி நீங்க உயிரோட இருக்கிறது என்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உள்ள இருக்க ஒளியாலதான் அந்த இருட்டு அறையில ஏதாவது சப்தம் இருந்தா கூட சப்தத்தை உங்களால உணர முடியும். அப்படின்னா ஒளி உங்ககிட்ட இருக்கிறதால தான் வெளியே சப்தத்தை உணர முடியுது இல்ல. அப்ப வெளியே ஒளி இல்லாததால உங்களுடைய உருவமே உங்க கண்ணுக்கு தெரியல. அப்படின்னு சொன்னா வெளி ஒளியே வேணும், அதை சார்ந்த உள்வொலியும் வேணும். ஒளியா இருக்கிறதால தான் வெளி ஒளியோட சேர்ந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டும். அப்படி ஒளி எந்த விந்தோட இணைதோ அந்த விந்துக்கு உண்டான உருவத்தை தன்னால் அடைஞ்சு. மனித விந்துல மனித உருவத்துக்காக, யானை விந்துல யானை விந்தா காட்டும். ஆனா அவருடைய ஆற்றல் மையம் எல்லா இடத்துலயும் பொதுவா தான் இருக்கும். ஒரு யானை ஒரு மனிதனை பார்க்கற மாதிரி தான் ஒரு மனிதன் யானையை பார்க்கறான். அப்ப இங்க அறிவு சார்ந்த விஷயம் ஒன்னா தானே இருக்குது. அது வேற மாதிரி தெரியாது இல்லையா? அப்படின்னா இங்க என்ன ஒளி இருக்குதோ இப்போ மிருகத்துக்கிட்டே அதே ஒளி தானே இருக்குது. அப்போ நீக்கமர இறைவன் எல்லாருக்கிட்டையும் சம பங்கா இருக்குன்றதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அதனால இறைவனை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கிட்டையுமே சமமா தான் இருக்கு. மனிதன்கிட்ட அது உபயோகப்படுத்துற தன்மை மனிதனுக்கு தெரியும், மிருகத்துக்கு தெரியல. இதை தவிர பெரிய என்ன வித்தியாசம் இருக்குது? இருக்காது. மனிதனுடைய ஆற்றல் மையம் வித்தியாசமானது. எல்லா மிருகத்துடைய ஆற்றல் மையம் அதோட தலையை பார்த்த மாதிரிதான் அவருடைய ஆற்றல் மையம். தலை எங்க பாக்குது? அதுக்கு தரையை பார்க்குது. அதனால அறிவு சார்ந்த மையம் பூமியோட தொடர்புபடுத்தி இருக்கு. அதுக்கு அப்பால சிந்திக்க முடியாது. ஆனா மனிதனுடைய அறிவு மையம் பிரபஞ்சத்தோட சம்பந்தப்பட்ட அவன் நிக்கிறான். அவன் தலையை எதுன்னு வச்சிருக்கிற பிரபஞ்ச வெளியோடு இருக்குது. அப்ப இவனால சிந்திச்சு எதை ஒன்னாலும் மாற்றி அமைக்க முடியும், எதை ஒன்னாலும் விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிக்க முடியும், செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் கூட செய்ய முடியும். அப்ப இதுல என்ன தெரியுது? விலங்குகளுக்கு இறைவன் பூமி சார்ந்த விஷயத்தோட நிறுத்திட்டாரு. மனிதனுக்கு பிரபஞ்ச வெளியோட அந்த அறிவை நிக்கிறதால அவனோட பூமி சார்ந்து இல்லாதால அவனோட அறிவு பிரபஞ்சத்தோடு இருக்குது. அதை யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். இப்ப என்னுடைய இது என்ன, இப்பேற்பட்ட ஒரு பொருளை நாம பார்க்கணும் அப்படின்னு அந்த அறிவு மையத்தோட ராவும் பகலும் இரவு பகல் தூக்கம் இல்லாம இதே சிந்திச்சு தியானம் பண்ணி தியானத்துல உயர்நிலை அடைஞ்சு கைவல்ல அடைஞ்ச நபர், அப்பேற்பட்ட நபருக்கு தான் இது வரும். ஏன்னா அவர்கிட்ட அந்த ஆணவம் கர்வம்ன்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அவருக்கு எது மேலேயே பற்று இருக்கக்கூடாது. அப்படி பற்றற்று கர்வம் இல்லாம ஒரு நபருக்கு தான் இறைவன் இந்த கலையை சொல்லி கொடுக்குறான். ஏன்னா இது இறைவனை அடையிற கலை. இந்த கலையை அடையாது வரணும் யாருக்கும் குண்டலினின்னு திறக்காது, உடல்நிலை சரியாகாது. ஏன்னு சொன்னோம்னா இந்த ப்ராசஸ் தியானம் பண்ற அந்த அட்டாங்க யோகெல்லாம் உயர்நிலை பயிற்சிக்கு, அந்த உயர்நிலை பயிற்சிக்கு அதிக ஆற்றல் மையம் தேவைப்படுது. அந்த ஆற்றல் மையத்தை ஒரு யோகி எடுக்கும்போது, ஆனா அதோடைய மையம் 100% தேவைன்னா உடலுடைய ஆற்றல் மையம் 30% தான் இருக்குது. அதனால அவர் எடுக்கிற ப்ராசஸுக்கு உடல்
ஒத்து போகாது. அதனால அவர் ஃபெயிலியர் ஆயிடுறாரு. மேற்கொண்டு எந்த முயற்சி பண்ண முடியாம, ஏன் உடல் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு ஆற்றல் மையம் உலருது, குறையுது. அதனால தான் நோயப்படுது, அவங்க இறுதி கட்டத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆனா அதே நபர் இந்த பொருளை எடுத்தாரு சொன்னாக்கா அவருக்கு 100-200 மையம் இருக்கும் உடல் மையம் ஆற்றல். அவர் அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணுவாரு. அவருக்கு உடம்பு எல்லா நோயும் சரியாயிடும், அறிவு பிரகாசிக்கும், அவர் என்ன சொல்றாரு நடக்கும், அவர் பேசுறது உண்மைதான் பேசுவார். அவர் இருக்கிற இடமே தெரியாது, அவர் அடையாளம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அவர் என்ன பண்றாரு தெரியாது, அவர் பக்கத்துல அவர் மனைவி மக்களுக்கே தெரியாது அவர் என்ன நபர்ன்றது தெரியாது. எப்பவுமே அன்பு மையமா தான் இருப்பார், எதுவுமே தேட மாட்டார். எல்லாமே அவருக்கு இறைவனை நேரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்துருப்பார். அந்த வாழ்க்கை அவர் வாழவே இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இறைவன் தான் அந்த வாழ்க்கையை நடத்துறான், அவர் தனக்காக அந்த நபர் வாழ மாட்டார். எப்ப இப்பேற்பட்ட பொருள் இது எல்லாவற்றையுமே தங்கமயமாக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. ஏன்னா தங்க சத்து உள்ள பொருள் தான் அந்த பொருள். அப்ப மனிதனே தங்கம் ஆக்கிடும், அந்த பொருளை எடுத்தான்னு சொன்னா மனிதனே தங்கம் ஆக்கிடும். அப்ப இந்த ஆராய்ச்சியில இறங்கி கடுமையா முயற்சி பண்ணி அந்த பொருளை எடுத்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் படிப்படியா இறைவன் எனக்கு சொல்லி கொடுத்ததால இந்த ப்ராசஸை நான் முடிச்சேன். அதை நான் 6 மாசம் சாப்பிட்டு என் உடம்பே ரசவாத கலையா மாத்தி பரிபூர்ண நிலைய அடைஞ்சி அனுபவ ரீதியா முடிச்சிருக்கு. அதனால இந்த கலையை நீ எல்லாருமே கத்துக்கின்னு உடல் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இதை பேசுறேன். இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துல மனிதன் நோயில என்ன நோய், நிறைய நோய்ங்க வந்துடும். அப்படின்னா இப்ப இருக்கிற மருந்து எந்த நோயும் சரிப்படுத்துற மாதிரி தெரியல, அவனா கட்டுப்படுத்துறது தவிர சரியாக்கல. அப்போ வருங்காலத்துல மனிதன் உயிரோடு இருக்கணும்னு சொன்னா இந்த பொருள் கையில வந்தாதான் எல்லாருமே ஆரோக்கியமா உயிரா எடுப்பான், இல்லைன்னா அழிவை நோக்கி தான் மனிதன் போவான். அதனால இந்த விஷயத்தை நான் பேசுறது ஏதோ ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன், இது மொத்த உண்மையை சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப அருகாமை வரத்துக்கு உண்டான வசதி செஞ்சு தரேன். இதை நீங்க சிந்திச்சு பார்த்து இதுக்கு உண்டான முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பை கொடுப்பான்றதுல சந்தேகமே இல்லை. யார் ஒருத்தர் இந்த கலையை செய்யணும்னு முற்படுறாரோ அன்னிலிருந்து அவர் வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். இறைவன் அவருக்கு மொல்ல எல்லா ரகசியம் சொல்லி கொடுப்பாரு. என்னுடைய அனுபவத்துல இதை நான் உணர்ந்துக்கிறேன். இதை முடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. இது இத்தனைக்கும் நான் ஒரு ஓவியரா இருக்கிறேன், தொழில் செய்யறேன், பார்ட் டைம் மாதிரி தான் இது எடுத்தேன். இதை முழுசா எடுக்கல. ஏன்னா பொருளாதாரம் வசதி பசங்க படிப்பு இப்படி எல்லாம் இருக்கிறதால அதுக்கே முழுசு எடுத்து நேரம் கிடைக்கும் போது இந்த கலையில வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த அகரப்பொருள் என்ன அப்படின்றத நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அது நீங்க சிந்திச்சா இந்த பொருளோட பேசிக் கிட்ட உங்களால வர முடியும். இந்த பொருளை மனிதன் பார்க்காம இல்லை, தினம் கண் கொண்டு பார்க்கறான், ஆனா அதை உபயோகிப்பதில்லை. இந்த பொருளை பார்க்காத உலகத்துக்கு அத்தனை பேரும் பார்க்கறான், ஆனா உபயோகிப்பதில்லை. ஆனா பார்க்கறான், யார் கண்ணில் இது தப்பிக்கிறது இல்லை. இந்த பொருள் நாடு நகரம் வீடு தெரு ஓரத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கும். குழந்தைங்க இந்த பொருள்ல தான் விளையாடும். ஒரு வயசுல இருந்து ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு வயசு இருக்க குழந்தைங்க இந்த பொருள்ல தான் விளையாடும். எந்த பொருள் விளையாடுன்னு பார்த்தனா நீங்க போறது ரொம்ப கிட்ட இருக்கும். இந்த பொருள் ஒரு வெறுக்கத்தக்க பொருளா இருக்குது. யாராவது பார்த்தாங்களா இல்ல நீ சொன்னாங்கன்னு சொன்னோம்னா இந்த பொருளை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களை ஏளனமா பார்ப்பாரு. வெறுக்கத்தக்க பொருளாகிறது என்னால் மனுஷனே இல்லைன்னு. அதே மாதிரி ஞானிங்க இந்த பொருளை பார்த்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அதுக்கு வணக்கம் சொல்லி இறைவனே நேரடியா பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த பொருள் ஒரு தீண்டத்தக்க வெறுக்கத்தக்க பொருளா இருக்குது. இந்த பொருளை வேலைக்காரங்க குப்பை தொட்டில போட்டுருவாங்க. இது கடையில விற்கிற பொருள் இல்லை, வாங்கக்கூடிய பொருளும் இல்லை. இது பிரணவ கடல்ன்ற ஒரு கடல்ல இருந்து எடுக்கப்படுற உப்பு, சமுதிரத்துல இருந்து எடுக்கிற கடல்ல இருந்து எடுக்கிற சூரியனால ஆதவனால காசப்பட்டு எடுக்கப்படுற உப்பு அது நம்ம சமையல் உப்பு. அது சமையல் உப்பு. அந்த உப்பு நம்ம கிட்ட
நாம சமைக்கும் போது அந்த உப்பை போட்டு சாப்பிட்றதால அது சுத்திகரிக்கப்படாத உப்பு. அது அந்த உப்பு சுத்திகரிக்கப்படல. அதனால அது நெஞ்சா மாறி மல்ல மனிதன் என்ன பண்ணுது, மரணத்தை நோக்கி போகுது. அது பாய்ஷன். அது முள்ள அந்த உப்பு மனிதனை போட்டு யூஸ் பண்ணினே இருக்கிறான். சுத்தம் பண்ணாத உப்பு அது. நீங்க சொல்ற குளோரைட்லாம் அப்படியே போட்டு பண்றதுல சுத்தம் பண்றது இல்லை, படிக்காது. அது எத்தனை வருஷம் இருந்தாலும் கிடையாது. அந்த உப்பு எத்தனை வருஷம் ஒரு டப்பால போட்டு வச்சாலும் கிடையாது. பூச்சிங்க திருடுறங்க அதை திருட மாட்டாங்க. நெருப்புக்கு நிக்காது, ஓடிடும். நீர்ல கரையும், ஆனா நீரோட இணையாது. எந்த பொருளுக்கிட்ட இணையிற மாதிரி இருக்கும். ஆனா அதை வேப்பரேட் பண்ணி ஆவி ரூபத்துல மாத்தினீங்க சொன்னா அந்த பொருள் மறுபடியும் உப்பு நீங்க எடுத்துடலாம். அப்படின்னா ஒரு பொருள் நீரால ஆன பாடி அது. அதாவது நம்ம சமையல் உப்பு ஒரு கட்டத்துல நீரா இருந்தது, நீரே உடலா மாறிடுச்சு. அப்படி மாறின உடல் அழிய மாட்டேங்குது. அது எங்க போட்டாலும் மறுபடியும் உடல் எடுக்கிறோம். அப்படின்னா அதுக்கு மரணம்ன்றதே இல்லை. சமையல் உப்புக்கு மரணம்ன்றதே கிடையாது. எங்க மரணம் இருக்குது? எங்க போனாலும் அது மறிக்காது. அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்திலேயே உயிர் எப்பவுமே மரணிக்காத, கெட்டு போகாத தன்மையில இருக்கிற ஒரே ஒரு பொருள் உப்பு தான். அந்த உப்பு சுத்திகரிக்கப்படாத உப்பா இருக்கிறதால மனிதன்கிட்ட மிருகங்கிட்ட என்ன மாறுது, நெஞ்சா மாறுது. நான் சொல்ற உப்பு பிரணவ கடல் உப்பு. இது சுத்திகரிக்கப்பட்ட உப்பு. இந்த உப்பு அந்த மனிதர்கிட்ட போச்சுன்னு சொன்னா அவனை உயர்நிலைக்கு ஆக்கிடும். ஆத்மா உடலோட இணைஞ்சிடும். பரமாத்மாவை நேர்ல பார்ப்பான், ஒளிமயமாயிடும். அந்த ஆள் ஒளிமயத்தை பார்ப்பான். எப்ப கண்ணு முன்னாலும் ஒளியை தான் பார்ப்பான். அந்த ஆள் ராத்திரியில தூக்கம் வராது, அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பான். ஒருத்தருடைய பிரபை தெரியும், ஒரு பொருளோட பிரபை அந்த ஆள் கண்ணுக்கு தெரியும். ஒருத்தருடைய உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படியே மொத்த விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த உப்பு ஒளி தன்மையில இருக்கிறதால அவ்வளவு எனர்ஜியை கொடுக்கும். சமையல் உப்பு அதுல ஒளி இருக்கு. அதனாலதான் நெருப்புக்கும் அது எகிரிடும். அது உள்ள சப்தம் இருக்குது, அது உள்ள நெருப்பு இருக்குது. சமையல் உப்புல என்ன இருக்குது, அது உடல் மையத்துல அது அபாரமான நெருப்பு இருக்கிறதால நெருப்புல போட்ட உடனே எஸ்கேப் ஆயிடுது. எந்த பொருள்லாம் திரவ ரூபத்துல இருக்குதோ அது உள்ள நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப தண்ணியில பாத்தீங்கன்னா அது 35% நெருப்பு அது உள்ள இருக்குது. அது எப்படி இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு குளிர்ந்த தன்மையில திரவமா இருக்குதோ அது உள்ள நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பெட்ரோலை பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மையில இருக்கும், ஆனா அது அத்தனையுமே உள்ள என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. இப்ப தண்ணியில நெருப்பு இருக்குதுன்னு நிரூபிக்க முடியுமானா முடியும். அதை எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சொன்னீங்கன்னா அது உள்ள நெருப்பு போயிடுச்சுன்னா தண்ணி மெட்டலா மாறிடுது இல்ல. அது குளிர்ச்சியானோன்னா அது உள்ள நெருப்பு என்ன ஆகுது, வெளியே போயிடுது. அப்போ அந்த நீர் மெட்டலா மாறிடுது, படிகமா மாறிடுது. இது எப்படி, அது உள்ள நெருப்பு போனதால் தானே. அப்போ நீர்ல நெருப்பு இருக்குதுன்னு உண்மை தானே. வெளியே எடுத்த உடனே மறுபடியும் நெருப்பு இது உள்ள வந்து சேர்ந்துடுது. அது இயல்பு தன்மையா அப்படிதான் இருக்குது, மறுபடியும் நீரா மாறிடுது. குளிர்ச்சி தன்மையில உடலா மாறினது மறுபடியும் இப்போ இதை கையில பிடிக்க முடியாது, வெட்டவும் முடியாது, சரிதானே. இதை உபயோகப்படுத்த முடியும். அப்படின்னா அதுல இருக்கிற நெருப்பு அவ்வளவு நெருப்பு இருக்கு. அப்ப தண்ணியில நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்குதா நிரூபிக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நெருப்பு வெளியே போயிடுச்சு அப்படின்னு நிரூபிக்கிறோம். அப்படின்னு சொன்னோம்னா அதே கொஞ்சம் உப்பு கலந்த நீர் உப்பா மாறிடும். நீங்க சாதாரண நீரில் உப்பை போட்டு கலக்கினீங்கன்னாக்கா அந்த உப்பு எடுக்க முடியும். ஆனா உப்பு கலக்காம ஒரு நீரை நீங்க வேப்பரேட் பண்ணீங்கன்னா அந்த அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா நான் சொல்ற சமையல் உப்பு சமுதிரத்திலிருந்து அங்க இருக்க படிகமா இறைவனே படைச்ச உப்பு இந்த இடத்துல உப்பா மாறிடும். அது எப்படி அங்க உப்பு வந்தது, மண் உப்பு தன்மை உடையது. மண்ணுனாவே உப்பு தான், ஆசிட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உப்பு ஆசிட் தான் சொல்லுவோம். அப்படின்னா சமுதிரம் ஆகட்டும் ஏதோ பூமி மேலதானே இருக்குது, ஒரு பள்ளத்துக்கு சமுதிரத்துக்கும் பூமி தானே இருக்குது. அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த மண்ணோட சாரத்தை நீர் வழியா சமுதிரத்துல போயிடுது, கடல் நீர்ல போய் உப்பாச்சை தவிர உப்புன்னு வெளியே உலகத்துல இருந்து எங்கேயும் வந்தது இல்லை. 3 பகுதி நீரா இருக்கிறதால உப்போட மண்ணோட உப்பு எங்க போயிடுச்சு, அது உள்ள ஆற்றல் மையம் அதுகிட்ட எடுத்ததால அதுதான் மண்ணு தான் இயற்கையிலே நீங்க காய வைக்கும் போது உப்பா பறிக்கணும். அப்படின்னா மண்ணுல தான் எல்லா ஆற்றல் சக்தியுமே இருக்குது. இப்போ ஒரு உலர்ந்த மண்ணுல எந்த செடி போட்டாலுமே வராது. ஆனா ஒரு ஈரமான மண்ணுல செடி போட்ட உடனே என்ன ஆயிடும், ஓங்கி வளரும். அப்போ அதுல என்ன தெரியுது,
மண்ணுக்கு நீர் என்ற தத்துவம் தேவைப்படுது. அந்த நீர் தத்துவத்திலே காட்டு தத்துவமும் இருக்குது, அதுல உப்பு தத்துவமும் இருக்கு. அப்படின்னா உப்பு தத்துவமும் காட்டு தத்துவமும் அந்த நீரை குளிர்ச்சியாக்கும் போது, ஈரப்பதமா இருக்கும்போது அதுல போடுற செடி விதை உடனே முளைஞ்சி கொடுக்குது. அப்படின்னா அந்த உப்பு ஈரப்பதமாவே இருக்குது. நாம சொல்ற சமையல் உப்பு ஆகட்டும், நான் சொல்ற இந்த பிரணவ உப்பு ஆகட்டும், எப்பவுமே எப்படி இருக்குது, அந்த மண் ஈரத்தன்மையிலேயே இருக்குது. அது ஈரத்தன்மையில இருக்கிறதால தான் மனிதனுக்கிட்ட பிரகாசம் ஏற்படுத்தி அவன் அறிவு ஞானத்தை உண்டு பண்ணுது. அது எப்பவுமே அது கூடமே அணியாது. நான் சொல்ற இந்த பிரணவ உப்பு இணைஞ்சிரும். இந்த உப்பு இங்க இருந்து எடுக்கப்பட வேண்டிய உப்பு, உப்புல இருந்தா மண்ணுல இருந்தா இந்த பொருள் வெளியே வருது. அந்த மண்ணை எவ்வளவு சுத்தம் பண்றோமோ அந்த அளவுக்கு ஆற்றல் மையம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த மண்ணான பொருள் தான் நான் சொல்றது குழந்தைகள் விளையாடும் பொருள், கடையில விற்கிற பொருள் இல்லை, வாங்க வேண்டிய பொருளும் இல்லை. அதை பார்க்காத ஒருத்தர் கூட இல்லை, ஆண் பெண் 2 பேருமே. ஆனா அதை உபயோகப்படுத்துறது இல்லை. அது மனிதனுடைய சமுதாயத்தோட ஐக்கியமான ஒரு பொருள். அது பேரு ஞானிகள் கல்லுன்றாங்க. அதாவது பேசின் வாட்டர் பிராசஸ் இவங்கெல்லாம் சொல்லும் போது அது ஞானிகள் கல்லுன்றாங்க. இவங்க அல்கெமி ப்ராசஸ் முடிச்சவங்க. 16ஆம் நூற்றாண்டெல்லாம் சில ஞானிகள் பேசின் வால்ட்ரு, ஹேர்மன்ஸு, புளூட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் இந்த ப்ராசஸ் முடிச்சவங்க. கிளியோபாட்ரா இந்த ப்ராசஸ் முடிச்சவங்க. அப்போ அவங்க இந்த பிளாஸ்அப்பர் ஸ்டோன் சொல்றாங்க, இத ஞானிகள் கல்லுன்றாங்க. ஆனா அது கல் இல்லை. கல்லுன்னு ஏன் சொல்றாங்கன்னா அது கல் இல்லை, அது நீர்த்தன்மையால ஒரு உலோகம் மாதிரி. அது நீர்த்தன்மை உள்ள உலோகம். அது உள்ள 2 பொருள் இருக்கு. அதுல உள்ள என்ன பொருள் இருக்குது, கந்தகம் ரசம் இருக்குது. உப்பு கீழ் மையத்துல இருக்கு. நான் சொல்ற அந்த உப்பு மண்ணுன்றது பேசிக்ல இருக்கிறதால அந்த பேசிக்ல இருந்தா ரசம் கந்தகன்ற 2 பொருள் வெளியே வருது. அப்படின்னா ஒரு பொருள் இருந்து 3 பொருள் வெளியே வருது, ரசம் கந்தகம் உப்பு. இந்த 3ஐயும் யாராவது கூட்டிட்டு அங்கிருந்து ஒரு பொருளை வெளியே எடுத்தான்னு சொன்னா அதான் ஆத்மாவான பிளாஸ்அப்பர் மெர்குரியஸ், ஞானிகளுடைய ரசம். அந்த ரசம் தான் ஒரு ஆள் காலை மாலையில 2 வேளை சாப்பிட்டு வந்தானா, 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டானா உடலுக்கு அத்தனை வியாதியும் போய் அவன் முகம் பிரகாசிக்கும், அறிவு வளரும், அவன் வயசு ஆகாது. 60 வயசு ஆள் அது 48 நாள் சாப்பிட்டானாக்கா 30 வயசு ஆள் மாதிரி ஆயிடுவான். அந்த ஃபீலிங்ஸ் வந்துடும், அந்த பலம் வந்துடும். அவனுக்கு மரணன்றது இருக்காது. ஒரு மண்டலம் ஒரு வேலைக்கு 2 வேளை பெரிய டீஸ்பூன் நிறைய சாப்பிடணும். காலையில ஒரு வயசுல சாப்பிடணும், அதை சாப்பிட்டு 2 hour பொறுத்து சாப்பாடு சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு மண்டலம் அந்த சாப்பிட்டான்னு சொன்னா உடல் பொருள் ஆவி 3மே ஒன்னாகி உடல் சாகா தன்மைக்கு வந்துடும். அந்த மரணிக்க மாட்டான், அவராக செத்தாதான் உண்டு. உடல் நோய் இருக்காது, பரிபூர்ண அடைஞ்சிருவான், மொத்த ஞானம் அடைஞ்சிருவான். அந்த ஆள் தான் இறைவனை பார்க்க முடியும், அந்த ஆள் தான் ஞானம் அடைஞ்சவன். மீறி யார் என்ன சொன்னாலும் அப்படி ஒரு ஞானம் அடைஞ்சவன் கிடையாது. இந்த பொருள் எடுக்காதவங்க எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் ஞானம் அடைஞ்சன்னு சொல்ல முடியாது. ஜீசஸ் இந்த பொருள் எடுத்தவர் தான். ஜீசஸ் இந்த பொருளை தான் அடையாளமா காட்டினாரு. என்னுடைய அப்பம், என்னுடைய ரத்தம், இது எது நீங்க சாப்பிடுறது என்னுடைய ரத்தம், என்னுடைய உடல் தான் ரத்தமா இருக்குது, என்னுடைய சதைய ரத்தமா அதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 சிஷ்யர்களுக்கும் அதை வாயில ஊத்துறாரு. அப்படின்னு சொன்னா அதுல சிகப்பு வெள்ளைன்ற 2 திரவம் வெளியே வரும். வெள்ளை மெர்குரிஸா வரும், சிகப்பு பாதிர இதுவா இருக்கும், கந்தகமா இருக்கும். அந்த பொருள் கருப்பு நிறத்துல இருக்கும், பேசிக் பொருள். கருப்பு சிகப்பாகும், சிகப்பு வெள்ளையாகும். அப்ப சிகப்பு பிளட்டு, வெள்ளை வெந்து ஆத்மா. அந்த ஆத்மா எங்க போன ஒரு ஆத்மா உண்டு பண்றோம். சிகப்பு பிளட், அப்ப பிளட்ல இருந்து வர்றதுதான் விந்து. இப்ப தாய்ப்பால் பிளட்ல இருந்து தானே வருது. ஒரு மனிதனுக்கு விந்து எதுல வருது, அப்போ நிறைய எப்படி இருக்குது, வெள்ளையா இருக்குது, ஆனா பிளட்டு சிகப்பா இருக்குது. பசுமாடு ரெட் கலர் பிளட், ஆனா பால் வெள்ளை. அதே மாதிரிதான் பிளட்ல இருந்து ஒரு வெள்ளை பொருளை இது வெளியே தள்ளும். இதை செஞ்சு பார்க்கும்போது தான் இந்த அதிசயத்தை பார்க்க முடியும். ஆனா அந்த பொருள் கருப்பு நிகமான படிகமான ஒரு பொருள், உப்புத்தன்மை உள்ள ஒரு பொருள். ஆனா அது திரவ ரூபத்தில் தான் இருக்குது. நான் சொல்ற நீர் எப்படி இருக்குது, திரவ ரூபத்தில் தான் இருக்குது. தவிர்த்துல இது உப்பு பண்ணா சரி வராது. நான் சொன்ன இந்த அடையாளத்தெல்லாம் பாருங்க,
அந்த இடத்த சீக்கிரம் பிடிச்சிருவீங்க. பிடிச்சிட்டு சொன்னா பிராஸ் செட்ல இருந்து செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பொருள் எதுக்கிட்ட போனாலுமே எல்லா மெட்டலையும் ஆத்மாவை மாறிடும். எந்த மெட்டலையுமே உள்ள ஜீரணம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பரிமாணத்தை காட்டும். நைட்ரிக்ல போட்ட எல்லா மெட்டலும்